வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தொண்டராகிய நாங்கள் யாருக்கு வாக்களிப்போம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலே எங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு நாங்கள் விரும்புகின்ற எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைய தினத்திலே ஒரு புதிய கட்சியை துவக்கி இருக்கிறார்கள். இந்த கட்சியின் மூலம் அம்மா அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறார்களோ அவர்கள்தான் இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக வர முடியும் என்ற சூழ்நிலையை இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் சின்னம்மா அவர்கள் சூழ்நிலைத்திருக்கிறார்கள். கரும்பாயிரம் 2026 அடியணை அமர்வதற்கு பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களை நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவோம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த சமயத்தில் என் பேரு சிவப்பிரியா. சின்னம்மா இங்க இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அம்மாவை நினைச்சு இவ்வளவு நாளா இருந்தோம். இனிமேல் சின்னம்மா நாங்க நினைச்ச அளவு விட அதிகமாவே செயல்படுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். சின்னம்மா தான் கண்டிப்பா வரணும். அதுக்கு நாங்க எல்லாருமே ஆதரவு அளிப்போம். ஆனா எனக்கு சரியான சின்னம்மா கூட்டம் நடந்துச்சு. சரியான கூட்டம் பதற விட்டாங்க. திமுக கூட்டம் போட்டாங்க மதுரை எதிராங்கிட்டுன்னு. அதை விட சரியான கூட்டம் நம்ம கமுதியில. இந்த வரும் தேர்தலில் சின்னம்மாவை மாபெரும் வெற்றியை உருவாக்குவோம். மாபெரும் வெற்றியால் கமுதி சீமையிலிருந்து இந்த பசுமன் மண்ணில இருந்து வெற்றியை கொண்டு வருவோம். முதலமைச்சராக ஆக்குவோம் சின்னம்மாவை. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஒரு உருவாக்குன சின்னம்மா ஒரு ஆளை உருவாக்கி விட்ட ஆளு ஒரு துரோகம் பண்ணும் போது எல்லாத்துக்கும் மன வழியில இருக்கும். தென் மாவட்டத்தில் இந்த மாபெரும் வெற்றி அந்த தேர்தலில் சின்னம்மாவை உருவாக்குவோம். முதலமைச்சர் சின்னம்மா ஆக்குவோம். அது கண்டிப்பா நடக்க. சின்னம்மா முதலமைச்சர் ஆகணும். இது நம்ம எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த உறுதியாக நம்ம மாத்திரம். துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட சின்னம்மாவை நம்ம மக்கள் தென் மாவட்ட மக்களால் நிச்சயமா அடுத்ததுல சின்னம்மாவே முதலமைச்சர் ஆகணும். இது எல்லா மக்களும் முடிவு பண்ணிக்கிங்க. எல்லா இளைஞர்களும் எல்லாரும் உறுதி எடுத்து அடுத்த சின்னம்மாவே முதலமைச்சர். இல்ல எந்த மாற்றம் வரக்கூடாது. தியாக தலைவர் சின்னம்மா வாழ்க.